கருட ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் சுவாதி. ஆடி சுவாதி தான் அவருடைய திரு அவதார நாள். கஷ்யபருக்கும் வினதாவுக்கும் பிறந்தவர். கருடனுக்கு பெரிய திருவடி, புல்லரசன், பக்ஷிராஜா, வேதஸ்வரூபி, வினதே என்ற பெயரெல்லாம் உண்டு. கருடர் வேதம் அம்சம். அவர் வேதத்தை தன்னிடத்தில் கொண்டவர் கருடர். கருடக்கொடி பெருமாளுக்கு உண்டு. பெருமாளுக்கெல்லாம் கருட வாகனம் ரொம்ப வசத்தி. பெருமாள் எப்போ ஏழைனாலும் சில கோவிலெல்லாம் பார்த்தோன்னாக்கா கருடர் மேலே பறப்பார். அது பார்த்துட்டு தான் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் கருட வாகனம் அப்படி தான் கோபுர ஆசலை விட்டு கிளம்போம். அதே மாதிரி ஸ்ரீமுக்ஷ்ணத்தில் நம்ம மத்தியான வேளையில் நம்ம கருட தரிசனம் பார்க்கலாம். நம்மாழ்வாருடைய விக்கிரகம் வேறு இடத்துக்கு மாற்றின்னு போகிற இந்த இன்வேஷன்னால் அப்போ எங்கே இருக்காருன்னு தேடணும். அவரை எங்கே புதைச்சி வச்சுருக்கான்னு தெரியலை. அப்போது இவ எப்படி கண்டுபிடிச்சான்னா, கருடன் மேலே பறந்து தான் இந்த நம்மாழ்வாரை புதைச்ச இடத்துல அதை வச்சுட்டு தான் கண்டுபிடிக்கிற